கனிமித்தல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லுஷானஹு தஆலா திருமறையின் ஒரு வசனத்தில் சூரா குஜராத் என்கிற அந்த அத்தியாயத்தில் பேசுகிற பொழுது காலத்தில் ஆராபு ஆமன்னா குல் லம் துக்மினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா என்ற ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார். இந்த அர்த்தத்தில் இந்த வசனத்தினுடைய சாராம்சம் என்ன, அர்த்தம் என்ன என்று பார்க்கிற பொழுது அரபிகளில் ஒரு கூட்டத்தினர்கள் பனு அசத் என்று நினைக்கிறேன் அந்த கூட்டத்தாரர்களுடைய பெயர். அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்த ஒரு இனக்குழுக்கள். அவர்கள் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஒரு பெரும் பகுதியான ஒரு பெரும்பான்மையான நிறைய முஸ்லிம்களை கொண்ட அந்த கூட்டத்தினர்கள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஈமான் கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். வந்த அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யா ரசூலல்லாஹ், நாங்களாக ஈமானை ஏற்றுக்கொண்டோம், நாங்களாக முஸ்லிம்களாக ஆகிக்கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன, நீயத் என்ன என்று அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா பார்த்து இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறார். அவர்கள் எந்த நீயத்தில் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஈமான் கொண்டதன் காரணமாக ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் அது பலம் தரக்கூடிய விதத்துல இருக்கிறது. நாங்க முஸ்லிம் ஆனதுனால ஈமானுக்கு ஒரு பெரும் பிரயோஜனம், ரசூலுல்லாஹுக்கு ஒரு பெரும் பிரயோஜனம். நாங்கள் ஈமானை இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம் என்று மனதில் ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் அவர்கள் உதவி செய்வதாக தங்களுக்கு தாங்களே நினைத்து கொள்கிறார்கள். இந்த ரீதியில ஈமானுக்குள்ள வருகிற பொழுது அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா சொல்றான், எந்த ஒரு தனி மனிதரின் மூலமும் ஈமானுக்கோ இஸ்லாத்திற்கோ உயர்வு தாழ்வு கிடையாது. இது அல்லாஹ்வை மையப்படுத்தி நடைபெறக்கூடிய, இறைவனுடைய உத்தரவின் கீழ் நடைபெறக்கூடிய ஒரு மார்க்கமாக ஈமானாக இஸ்லாமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நியத்து சரியாக இல்லை என்பதால் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், காலத்தில் அராபு ஆமன்னா, அரபிகள் இந்த கூட்டத்தினர்கள் கிராமவாசிகள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிமானோம் என்று வேணால் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்களே தவிர உங்களிடத்தில் ஈமான் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். இந்த ஆயத்தின் கீழ் நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய இந்த வசனம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு என்று பிரித்து காட்டுகிறார். இமாம்கள் இந்த வசனத்தை மையப்படுத்தி பல்வேறு ஆழமான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். அதுல முதல் அடிப்படை என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லுவதன் மூலமோ அல்லது பிறப்பின் அடிப்படையில் தாயும் தந்தையும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழுகிற பொழுது அவனுடைய இஸ்லாம் என்பது வேறாக இருக்கிறது, ஈமான் என்பது வேறாக இருக்கிறது என்பதை இந்த ஆயத்து மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் முஸ்லிம்னு சொல்லுங்க, முஃமின்னு சொல்லாதீர்கள்னு சொல்றான். அப்ப ஈமான் கொண்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களுமே முஸ்லிம்களாக இருந்தாலும் அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக மட்டுமே இருக்கிறார்களே தவிர முஸ்லிம்களாக ஆகிவிடுவதில்லை. நாம் ஹதீஸ்ல அப்படியே பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு குறைபாடான தன்மைகளை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுவாங்க, இந்த மாதிரியான தன்மை உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் முஸ்லிமாக வேணா இருக்கலாம், இந்த பண்பு வந்தா நீங்கள் முஃமின் இல்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸை பாருங்களேன், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோர்களை விட, மனைவி மக்களை விட, செல்வங்களை விட நீங்கள் என்னை நேசிக்காத வரை நீங்கள் முஃமின்களாக ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் ரசூலுல்லாஹின் மீது உங்களுக்கு நேசம் இல்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கண்ணியத்தையும் நீங்கள் வழங்காத பொழுது நீங்கள் முஸ்லிமாக இருக்கலாம், ஆனால் முஃமினாக முடியாது. உங்களுடைய கரத்தால், உங்களுடைய நாவால், உங்களுடைய செயல்பாடுகளால் பிற முஃமின்களோ முஸ்லிம்களோ ஒட்டுமொத்த மக்களோ ஏதாவது ஒரு இடத்தில் சிரமத்தை மேற்கொண்டால் மார்க்கம் சொல்லும், நீங்கள் முஸ்லிமாக இருக்கலாம், நீங்கள் முஃமினாக இருக்க முடியாது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது, உங்களை தேடி உங்களுடைய செவிகளில் ஒரு சில குறைபாடுகள் தென்பட்டாலும் கூட மனிதர்களின் குறைகளை மறைத்து வாழுங்கள் சொல்லுது. ஆனால் மனிதர்கள் சமகாலத்தில் என்ன செய்கிறார்கள், வெளியளவில் பார்க்கிற பொழுது இஸ்லாத்தின் அடையாளம் இருக்கும்,
தொப்பி இருக்கும், தாடி இருக்கும், இபாதத் இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் பிறருடைய குறைபாடுகளை பெரிதுபடுத்தி அதை பற்றி உண்டான விமர்சனங்களை செய்து தங்களை பரிசுத்தமானவர்களாக காட்டிக் கொள்வதற்காக வேண்டியே பல்வேறு நபர்கள் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீ முஸ்லிமாக இருக்கலாம், உன்னிடத்தில் ஈமான் இல்லை. என்ன காரணம்? உன்னால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, உங்களால் ஈமானுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? அவனுடைய சொல்லால் செயலால் பிறருக்கு இடையூறு தராதவனாக இருக்க வேண்டும். ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? இபாதத்தில் பேணுதல் உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்படியாக முஃமின்களுக்கு என்று மார்க்கம் ஒரு சில படித்தரங்களை சொல்லித் தருகிறது. அந்த படித்தரங்களை நாம் இழைக்கிற பொழுது நாம் முஃமின் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். சமகாலத்தில் நாம் பார்க்கிற பொழுது நிறைய நபர்கள் தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தில், தலைவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயத்தில் ஈமானிய வட்டத்தை கடந்து அவர்கள் செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். நிறைய செய்தி சேனல்களிலேயோ அல்லது மொபைல்களில் வரக்கூடிய வீடியோக்களிலேயோ பார்க்கிறோம். கல்காவை அணிந்து கொண்டு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், கோயிலுக்கு செல்லுவதோ அல்லது பிற மக்களை போற்றுவதோ அல்லது பேசுவதற்கு தகுதியற்ற பல்வேறு காரியங்கள் இஸ்லாத்தினுடைய அந்த அடையாளங்களோடு செய்யப்படுகிறது. பர்தாவை அணிந்து கொண்டு அவர்கள் பிறரிடத்தில் செய்யக்கூடிய செயல்பாடுகள், தாடியோடும் தொப்பியோடும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், அவர்களை பார்த்தால் அந்த செயல்பாடுகளை பார்த்தால் ஒரு முஃமினுக்கான தகுதியும் அந்தஸ்தும் இல்லாத வகையில் இருக்கிறது. இது மாதிரியான நேரங்களில் தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் முஃமின்கள் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஒரு படி மேலே போய் நீங்கள் முஃமின்கள் என்றோ முஸ்லிம்கள் என்றோ சொல்லிக் கொண்டாதீர்கள், ஈமானிய அடையாளத்தை துறந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒழுக்க குறைபாடான அதிகமான செயல்பாடுகள் இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின்களுக்கு என்று ஒரு சில அடிப்படை பண்பாடுகள் இருக்கிறது, ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்கிறது. அவற்றை மிகச் சரியாக பேர வேண்டும். அது பொதுவெளியாக இருந்தாலும் சரி, தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அவர்கள் ஒரு சில நேரங்களில் ஈமான் இஸ்லாம் உங்களிடத்தில் இருந்தால் உயிரே நம்மை விட்டு சென்றாலும் கூட ஒரு சில வேலைகளை நாம் செய்து விடக்கூடாது. இறைவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கி விடக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருப்பதற்கான அடிப்படை தகுதியை இழந்து விடுகிறோம். பிற மக்களுடைய குறைபாடுகளை கையாளக்கூடிய விதமாகட்டும் அல்லது தொழுகை, நோன்பு போன்ற இன்னும் பிற வணக்கங்களாகட்டும், இவையெல்லாம் ஒரு முஸ்லிம்களுக்கான அடிப்படை பண்பு. இந்த ஆயத்தை மையமாக வைத்து இமாம்கள் சொல்லக்கூடிய இன்னும் முக்கியமான கருத்து என்னன்னா, இஸ்லாம் என்பது வெளிப்படையில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அடிப்படையாக கொண்டது. ஈமான் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை சார்ந்தது. இரண்டும் ஒரு மனிதனிடத்தில் சரியாக இருந்தால்தான் அவன் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் இருக்க முடியும். எனவே மார்க்கம் எந்தெந்த விதத்திலெல்லாம் உங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அவற்றை நாம் முழுமையாக அறிந்து அமல் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுதுதான் துன்யாவும் மறுமையும் நமக்கு சலாமத்தானதாக இருக்கும். எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான